வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் மத்தியில் வந்துகிற போதுகிற இசைக்கில் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிறு ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை மாம்சத்தில் அனுப்பி அவர் மூலமாக ஒவ்வொரு மனுஷனுடைய வருத்தத்தையும் பாவ பாரத்தையும் எல்லா விதமான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அவன் மீது இருந்து எடுத்து, அவன் மீது இருந்த ஆக்கினை தீர்ப்பு எடுத்து உடைய குமாரன் மூலம் சிலுவையிலே அவர் மீது சுமத்தி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த இரத்தத்தினாலே பாவமர இழுதம் கழுவப்படும்படி நீர் எங்களுக்கு ஒரு மாபெரும் ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீரே, இதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை வேளையிலே உடைய பிள்ளைகளாக, உடைய குமாரனுடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட மக்களாக, பரிசுத்த ஆவியை பெற்ற அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்ற மக்களாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக, உடைய வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கை செழிக்கும்படியாக, தேவனுடைய தயவும் இரக்கமும் காருண்யமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, நாங்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்தோடு கூட ஒத்து போகாதபடி உம்முடைய வார்த்தையை எங்கள் இருதயத்திலே எங்கள் ஆத்துமாவில் ஏற்றுக்கொண்டு அதன்படி யோசிக்க, சிந்திக்க, வாழ, வார்த்தையினாலே ஆளுகை செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து பிட்டு தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, அது ஜீவனை கட்டவிழ்க்கட்டும். ஆண்டவரே, அது நல்வாழ்வை கட்டவிழ்க்கட்டும். ஆண்டவரே, மரண இல்லையில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எண்ணத்திலும் ஊடுருவி பாய்ந்து செல்லட்டும். கர்த்தாவே, நீர் அதை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் நிலை நிற்கின்றோ, தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ.
ரத்தத்தாலே மீட்டது உங்க கிருபை, ரட்சிப்பினை ஈந்தது உங்க கிருபை. ரத்தத்தாலே மீட்டது உங்க கிருபை, ரட்சிப்பினை ஈந்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாயாக்கியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாயாக்கியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சாபங்களை நீக்கியதும் உங்க கிருபை, ஆசீர்வாதம் அளித்தது உங்க கிருபை. சாபங்களை நீக்கியதும் உங்க கிருபை, ஆசீர்வாதம் அளித்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நான் வாழ்வது உம் கிருபையே, நான் நிற்பது உம் கிருபையே. நான் வாழ்வது உம் கிருபையே, நான் நிற்பது உம் கிருபையே. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். நான் வாழ்வது உம் கிருபையே, நான் நிற்பது உம் கிருபையே. 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 கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும்
சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படிக்கு சகல நற்கிரைகளிலும் பெருகிறதற்கு தேவன் தம்முடைய சகல கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். சகல கிருபைன்னா நிறைய நேரங்களில் நமக்கு அது விளங்குறது கிடையாது. கிருபையில் வாடுறேன்னு சொல்கிறோம். சகல கிருபைன்னா என்ன? ஆங்கில வேதாமத்தில் ஆம்பிளிஃபைடு வேர்ஷன்ற அந்த வேதாகமும் சொல்கிறது, Our God is able to make all grace abound towards you. All grace means every favor and every earthly blessing. தேவனுடைய சகலவிதமான தயவும் தேவனுடைய சகலவிதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அது குறிக்கிறது. கிருபையில் வாழ்றேன்னு சொல்றவங்க இதுல வாழணும் கண்டிப்பா. தேவனுடைய தயவு என்னன்னா, காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமா திரும்புறது, நமக்கு எதிராக இல்லை. எதிரான சூழ்நிலைகள் கூட நமக்கு சாதகமா திரும்புறது பேர் தான் தயவு. அப்ப தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நம் பக்கமாக திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுல வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் இது வரைக்கும் நம்மள நடத்தி வந்திருக்கிறார். எப்படி? நம்முடைய அறிவு ஞானம் நம்முடைய திறமை கிடையாது, அதெல்லாம் கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கிறார். எப்படி? அவருடைய கிருபை கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை காப்பாற்றி வந்திருக்கிறது. அவருடைய கிருபை கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சுகத்தை தந்திருக்கிறது. அவருடைய கிருபை கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறது, உயிரோடு வச்சிருக்குது. இந்த கிருபை தான். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. 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 தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். 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 ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பலவீனப்பட்டிருந்த பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் 3 முறை. அவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். நம்ம நல்லா இருக்கும்போது மட்டும் கிடையாது, பலவீனப்பட்டிருக்கும் போது கூட கிருபை நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்குது. ஆமென். அப்பதான் ரொம்ப அதிகமாக அது நம்மை நோக்கி வருகிறது. தேவன் நம்மை நோக்கி அதை திருப்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கதறுகிறார், இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும். அது ரொம்ப வேதனையா இருக்குன்றாரு. கர்த்தர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். ஏன் தேவன் எப்படி சொன்னார்? ஏன்னா பின்னாடி சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமே. பலவீனம் வர நேரத்தில் அவர் வரார் கூடவே ஸ்ட்ரென்த். ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் போயிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைக்கு ஏதோ சின்னத காலில் தடுக்கி விழ போகும்பொழுது தகப்பன் என்ன பண்றாரு? பாய்ந்து பிடிக்கிறாரு. அது போலதான் பாருங்க, நாம பலவீனப்பட்ட நேரத்தில் நமக்கு துணையாக அவர் கை கொடுக்கிறார். ஆமென். பேதுரு மூழ்க ஆரம்பிக்கிறான், உடனே கை கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த வருடம் முழுதும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே பலவீனத்துல தான் ரொம்ப அதிகமான பலன் தேவை. அப்ப இந்த தயவு நம்முடைய வாழ்க்கையில ஏராளம் தாராளமாக
தேவன் அழிக்க வல்லவரா இருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது வேதனை அடைகிறாங்க. தேவன் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடையாதா? எப்பதான் இதுல இருந்து ஒரு விடுதலை? இந்த வியாதியிலிருந்து எப்ப விடுதலை ஆக்குவீங்க? இந்த பலவீனத்திலிருந்து எப்ப விடுதலை ஆக்குவீங்க? இந்த பொருளாதார தடைகளிலிருந்து எப்ப விடுதலை ஆக்குவீங்க அப்படின்னு நாம தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன, சத்தியம் என்ன? தேவ தயவு அளவற்ற விதத்தில் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமே, ஏராளம் தாராளமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு தேவை. தேவன் விடுவிப்பாரா இல்லையான்றது கிடையாது, தயவை நம்ம ரிலீஸ் பண்றோமா இல்லையான்றது அங்க ரொம்ப முக்கியம். ஆமே, நான் சொல்றேன், தயவை ரிலீஸ் பண்ணுங்க. எப்படி ரிலீஸ் பண்றது? our words can release God's favor, supernatural favor. Favor can be released through our words, faith filled words. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கட்டவிழ்கிறது? விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுறது மூலமா தேவ தயவு கட்டவிழ்க்கப்படுகிறது, ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்குது. மறந்துடாதீங்க. அதனால கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீர் விடுவியும் பணத்தை கொடும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலை தாரன்னு கேட்காதீங்க. அவர் ஏற்கனவே ஏராளமான தயவை பெருக செய்திருக்காரு, ஊற்றி இருக்கிறாரு. நாம இப்ப என்ன பண்ணணும்? நாம கட்டவிழ்க்கணும். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள். தாவீது பாடுறான், உம்மாலே ஒரு சேனைக்குள்ள நான் பாய முடியும், உம்மாலே ஒரு மதிலே நான் தாண்ட முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மதில போய் தாண்ட முடியுமா? ஆனா முடியும்ன்றான். உம்மால முடியும், கண்டிப்பா நான் தாண்டறேன். நீர் என் கூட இருந்திருந்தா கோலியாத் எவ்வளவு பெருசுன்னு நாங்க பார்க்க போறது கிடையாது. நீர் என் கூட இருந்தீங்கன்னா அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இல்லையான்னு நான் பாக்குறேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்களை நடத்துவார். இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறார். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே சுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே சுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 இதோ மனிதர்கள்
மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோமே இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோமே இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah. Father, we love you, Lord. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உலகத்திலே மற்ற எதை காட்டிலும் உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். Father, we love you so much. Father, we worship you, Lord. We praise you, we adore you, we magnify thy precious name, Father. Thank you, Father, for your one and only begotten Son, Jesus Christ, who died on the cross of Calvary and shed his blood abroad to cleanse us, to wash us, to clean us, to sanctify us, oh Father. Thank you for his precious blood, and thank you for his body which has been broken for us, oh Father. Oh, we worship you, we praise you, Jesus. பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தின உம்முடைய குமாரனுக்காக, அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரத்தத்திலே பாதுகாப்பு இருக்கிறது, இந்த சரீரம் பிற்கப்பட்டதிலே சுகம் எங்களுக்கு இருக்கிறது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு மகத்துவமான ஒரு கிரியை நீர் உம்முடைய குமாரன் மூலமாக எங்களுக்காக நீர் செய்திருக்கிறீர். அந்த செயலை எண்ணி நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அற்புதமான செயல் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் உம்மை அறியாத அநேக மக்கள் ஆண்டவரே, இனக்குழுக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த தேவாதி தேவனை அறிந்து கொள்ள எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய மகத்துவம், உம்முடைய செழிப்பு, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நன்மைகள் எல்லாம் வெளிப்படட்டும் இந்த ஆண்டில் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களையும், எங்களுடைய வாழ்க்கையும், எங்களுடைய குடும்பத்தையும், எங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களையும், எங்களுடைய நன்மைகளையும் காணுகிற மக்கள் இந்த தேவன் அண்டை ஓடோடி வரட்டும். அவர் நல்லவர் என்பதை விளங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இதற்கென்று நீர் எங்களை ஆசீர்வதித்து செழிக்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும்
வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களோட வாழ்க்கையிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் உட்கார்வோம். நம்முடைய சபையின் வழக்கமான ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் காலை ஆராதனை 8 மணி முதல் 9:30 வரையிலும், மாலையில் 6:30 முதல் 8 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இந்த 2 ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இந்த 2 ஆராதனையிலும் வெவ்வேறான தலைப்புகளில் செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் கேட்டு எல்லாரும் பயனடையும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனையில் நேரடியாக கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் மற்றும் இணையதளத்தின் வாயிலாய் இதில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் நம்முடைய சபையின் போதகர் ரிச்சர்ட் டார்வின் அவர்கள் சார்பாகவும் சபையின் முழு குடும்பத்தின் சார்பாகவும் இந்த காலை வேளையில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற வேலையாக இருக்கிறது. நம்முடைய கையின் பிரயாசைகளில் இந்த தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் எடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு அவருக்கு கொடுப்போம். நம்ம எல்லாரும் காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக்கொள்வோம், அதை அறிக்கையிட்டு கொடுப்போம். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, நாங்கள் உமக்கென்றே கொடுக்கிறோம் சொல்லி நம்ம எல்லாரும் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. ஆண்டவரே, உமக்கென்றே நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் குறைவுகளை எல்லாம் நீர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களை பசும்புல் மேய்ச்சலில் நடத்துகிற தேவன், அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை செழிப்பாக்குகிற தேவன். இதை நாங்கள் அறிக்கை இடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் கொடுப்போம். இன்றைக்கு புதிதாய் அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்தி வரவேற்போம். இந்த அருமையான வேளையிலும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். தொடர்ந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, புதிதாய் உங்கள் பக்கத்தில் அண்டை அயலார்கள் இருக்கும்போது நம்முடைய சபையின் ஆராதனைகளை குறித்த தகவல்களை அவங்களுக்கு தெரிவித்து அவங்களையும் சபைக்கு நீங்கள் அழைத்து வரும்படியாய், அவங்கள சபைக்கு அறிமுகப்படுத்த முடியாது, சபையை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியாய் அன்போடு கூட இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான அந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வருஷத்தில் ஆண்டவரே, முதல் ஆராதனையாய் ஆண்டவரே இந்த இடத்துல முதல் வாரம் முதல் ஓய்வு நாள் ஆராதனையாக இந்த இடத்துல இந்த ஆராதனை நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறானே. இந்த வருஷத்துலேயும் ஆண்டவரே, இந்த அருமையான மக்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்கள் பாதைகளில் எல்லாம் நெய்யாய் பொழிய செய்யும்படியாய், கையின் பிரயாசைகளில் மேன்மையை நீர் கொடுக்கும்படியாய், ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீர் கொடுக்கும்படியாய், ஆண்டவர் மேலான ஸ்தானத்துக்கு உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படி உயர்த்தும்படியாய் செழிக்க செய்ய வேண்டுமாய் உம்முடைய ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கொடுத்த காணிக்கைகளை 100 எத்தனையா அவர்களுக்கு திரும்ப கிடைக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகள் அகலட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதமான காரியங்களை நீர் செய்கிறபடியால், கையின் பிரயாசைகளில் பெரிய வர்த்தனையை நீர் உண்டு பண்ணுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவைகள் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாகவும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேற்பட்ட தயவு ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை கொண்டு நிரம்ப செய்யட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். பேசுகிறோம் உடைய தாசனை இரட்டிப்பான அபிஷேகத்தினால நிரப்பி எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தாமே அவரை கொண்டு பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய வல்ல கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.